ஹாய், வெல்கம் டு நீங்கள் பாலகிருஷ்ணன். ஸோ பீப்புள்ஸ், நீங்கள் எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேர்ல்டு வார் 1, 2 அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் பழசு. இப்போ வேர்ல்டு வார் 3 கூட ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது தெரியல. அது பார்த்தீங்கன்னா இதை பற்றி கான்ஸ்பிரசி நிறைய போயிட்டு இருக்குது. என்னை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த போர் எல்லாமே வந்து வேண்டாம். ஸோ இதுக்கு வந்து ஒன்று வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. இங்கே கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து வாழ்க்கையிலே அது முன்னாலே காமிக்க முடியுமாங்க. ஸோ இது காலைல பார்த்திங்கன்னா வந்து காலைல வந்து 4 o'clock இல்லை 5 o'clock எந்திக்கிறது. ஸோ இது வந்து எந்திக்கும் போதே வந்து நம்ம காலையிலேயே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு எந்திக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த நாளில் வந்து என்ன ஏம் பண்ணி வச்சுருக்கோமோ எல்லாமே நடக்கும். இது வந்து நம்ம வந்து ஒரு நாள் 2 நாளில் விஷயங்கள் நடக்காது. ஸோ 48 days, ஸோ ஒரு மண்டலம் சொல்லுவாங்க. அது வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து முறையாக வந்து நம்ம வந்து ஸ்ட்ரக்சராக வந்து வகுத்து நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பிரபஞ்சம் அப்படிங்கிறது உண்மை. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் பிரபஞ்சத்தில் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈர்ப்புதிகள் இருக்குது. ஸோ நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து உணர முடியுது நம்மளால். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தான் பூமி தன்னைத்தானே சுற்றுறது. அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து அப்புறம் மேலே விண்மீன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நட்சத்திரங்கள், அப்புறம் சன், ஸ்டார்ஸ், இது எல்லாமே மேலே இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு மேலே இருக்குன்னா காரணம் வந்து நம்ம கொண்டு போய் மேலே வைக்கலை. ஸோ இது வந்து நம்மளுக்கு மீறின ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் இந்த நிகழ்ச்சிகள்லாம் உணர்த்துது. ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா நான் எதுக்கு இதெல்லாம் இப்போ சொல்ல வரேன்னு பார்த்திங்கன்னா, ஸோ போர் நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த போர் வந்து முடியும் அப்படிங்கிறது என்னுடைய மனசு சொல்லுது. ஸோ சீக்கிரம் முடியும், ஒரு 5 நாள் 6 நாளில் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ இதுக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன். ஸோ எத்தனையோ விஷயத்துக்கு நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம். நமக்காண்டி பண்ணுறோம். ஆனால் உலகத்துக்காண்டி நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி வந்து ஒரு நினைப்பு, ஒரு ஆசையோடு இருந்தோம்னா கண்டிப்பாக எனக்கு இந்த போர் வந்து இறுதியாக வரும் அப்படிங்கிறது வந்து முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது எனக்கு வந்து என்னுடைய கருத்துக்கு வந்து எட்டப்படுது. அதாவது என்னுடைய கருத்துக்கு தெரியுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது வந்து நம்முடைய ஆசைகள் தான். ஸோ பார்த்திங்கன்னா நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு வந்து விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ வந்து எல்லாமே அப்படி தான். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரோட்டில் இருந்துகிட்டு இருக்கோம். ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு புலி வந்துருச்சு திடீர்னாப்பில். ஃபார் எக்ஸாம்பிள் புலி வந்ததுக்கு பார்த்திங்கன்னா வந்து புலியை பார்த்து தலைதறிக்கி ஓடுதோம். கேட்டால் ஒரு நாய்க்குட்டி இருக்குது, ஒரு நாய் இருக்குது, நம்மளை கடிக்க வருது அப்படின்னா வந்து நம்ம தலைதறிக்கி ஓடுதோம். ஆனால் பார்த்திங்கன்னா வந்து அந்த செகண்டில் வந்து அந்த டைமில் வந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகிருப்போம். ஸோ வந்து எப்படி எஸ்கேப் ஆகிருப்போம்னு நமக்கு தெரியாது. ஸோ பார்த்திங்கன்னா மனுஷனால் பார்த்திங்கன்னா வந்து மினிமம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 18 per hours அந்த மாதிரி ஸ்பீடில் தான் ஓட முடியும். அதுக்கு மேலே ஓட முடியாது. ஆனால் அந்த நேரத்தை பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து 30 km ஸ்பீடில் ஓடிப்போம், இல்லை ஒரு 25 km ஸ்பீடில் ஓடிப்போம். இது நம்மளால் முடியவே முடியாது. ஆனால் அதெல்லாம் எப்படி முடியுதுன்னு பார்த்திங்கன்னா வந்து ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு எண்ணம் வருது. ஸோ அந்த எண்ணம் வரும்போது நம்முடைய உடம்புலேருந்து இருக்கிற சக்தியில் 10 மடங்கு அதிகமாக நம்ம வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அது வந்து வெளிப்பாடு ஏற்படுது. ஸோ அதான் உண்மை நிஜமாவே. ஸோ நிறைய வீடியோ பார்த்துருக்குறோம். நிறைய மிருகங்கள்கிட்ட மனுஷங்க மாட்டியிருக்கிறாங்க, ஆனால் அது வந்து எஸ்கேப் ஆகிருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து சண்டைக்கு வருவாங்க. ஆனால் அந்த 4-5 பேரையும் சேர்ந்து ஒரு சிலவங்க வந்து ஒரு தனியாளாக வந்து அடித்து போட்டுருவாங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிறிய குழந்தை, சில வீடியோவில் பார்த்துருக்கோம். சிறிய குழந்தை என்ன பண்ணுதுன்னா வந்து அந்த ஒரு லேடர் போட்டு, அதாவது அவங்க அம்மா வந்து மேலே ஏறினதுக்கு வந்து லேடர் வந்து விழுந்துருது. விழுந்ததுக்கு அப்புறம் மட்டும் அந்த சின்ன குழந்தை வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து அந்த லேடர் தூக்கி நிப்பாட்டி அவங்க அம்மாவை காப்பாற்றுது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இடையில கூட பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு ஆட்டோ ஒன்று கவுந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது உள்ளே வந்து ஒரு லேடி இருக்கிறாங்க, மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் வந்து அந்த ஆட்டோவை யாராலும் தூக்க முடியல. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் லேடி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து போய் அந்த ஆட்டோ வந்து கீழே கிடக்கிற ஆட்டோவை கீழே கவுந்து கிடக்கிற ஆட்டோவை வந்து எடுத்து நிப்பாட்டிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய பார்த்திங்கன்னா நெட்டில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாமே வரும். ஏன்னா எப்படி நடக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ தன்னை அறியாமலே வந்து நமக்குன்னு ஒரு ஆபத்து அப்படிங்கிற இருக்கிற இடத்துல நம்ம உடம்புலேருந்து இருக்கிற சக்தி வந்து 10 மடங்காக வெளிப்படுது. ஸோ இது எல்லாமே வந்து நடக்கும் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ அதே போல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து போர் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து நம்ம வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவோம், பண்ணால் நல்லாயிருக்கும், அது அவங்க விருப்பம். ஆனால் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து இது எல்லாருமே நல்லா இருக்கணும். ஸோ வந்து இந்த போர்லாம் நின்னா தான் நம்ம வந்து நல்லா இருக்க முடியும். நம்ம இதுக்காண்டின்னு இல்லை. ஸோ இதுக்கு தான் பார்த்திங்கன்னா நமக்கு அப்படி தான் எல்லா பொருட்களும் இயல்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா போர் நடந்துட்டு இருந்துச்சுன்னா எல்லாருமே பிரச்சனை தான். ஸோ இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, உலக நாடுகள் எல்லாத்துக்குமே பிரச்சனை தான். அடுத்தது வந்து கரண்ட்டு வரலாம், எனக்கு தெரியாது. கரண்ட்லேருந்து கட் பண்ணலாம். அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து லாக்டவுன் மாதிரி வரலாம். ஸோ சாப்பாடு கிடைக்காம இருக்கலாம். ஸோ எல்லாருமே ஒன்று சாந்தான ஒன்று இருக்கிறோம். ஷிப்பில் தான் வரணும். ஸோ அப்படி பார்த்திங்கும்போது அந்த ஏரியா வந்து அந்த ஈரானில் இருக்கிற ஒரு ஏரியா வந்து நம்மளுக்கு வந்து பிளாக் ஆகனால பார்த்திங்க எல்லாமே பிரச்சனை இருந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ ஏரில் வரலான்னா தான் அது எத்தனை நாள் தான் வர முடியும், அது வந்து வாய்ப்பு கிடையாது. ஸோ வந்து எப்படி பார்த்திங்கன்னா போர் நடத்திருக்கும் போது வந்து விமானங்கள் பறக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு போர் முடியதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வந்து
உருவாகும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் எல்லாருமே வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள், கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த போர் வந்து நிற்கணும் அப்படிங்கிறது இது பண்ணுங்கள். நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க. ஸோ இறந்தவங்களுக்கும் வந்து நம்மளுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவிக்கணும். ஸோ அவங்களுடைய ஆத்மா வந்து அதாவது சாந்தி அடையணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வேண்டிக்கிட்டோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறவங்க எல்லாமே நல்லா இருக்கணும். ஸோ முடிஞ்ச வரை வந்து யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இதான் என்னுடைய சின்ன சஜஷன். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வந்து உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் பாலசன். தேங்க்யூ ஹெட்ஸ் ஆஃப்.